புகைப்பிடித்தல் புற்றுநோயை விளைவிக்கும். புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துவது உடல் நலத்திற்கு கேடு. ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்.
joining me in the Navy. Get the guns online or we ram this thing. They kill my brother and every man on his ship. We have no weapons to attack with, sir. Then set course to 310. Set course to 310. என்னமாச்சு? திடீர்னு வந்திருக்க, என்னாச்சு? ஏன்டா, ஏன் டென்ஷனா இருக்க? அமீர் செத்துட்டான்டா. என்னடா சொல்ற? இப்பதானே நம்மளும் இருந்தான், திடீர்னு செத்துட்டாங்கற? உனக்கு எம்எம்எஸ் வரலையாடா? இல்லடா, முதல்ல நீ உள்ள வா. ஆமாண்டா, எனக்கும் எம்எம்எஸ் வந்திருக்கு. ஃபோன் சைலண்ட் இருந்தனால நான் கவனிக்கலடா. என்னடா ஆச்சு மச்சி? என்னடா ஆச்சு? நம்ம கிளம்பி போகணும்ல, அப்போ அமீர் ஃபோன் பண்ணான்டா. எம்எம்எஸ் வந்திருக்கு, பயமாக இருக்குன்னு சொன்னான்டா. திரும்பி போய் பார்த்தா செத்து கிடந்தாண்டா. அங்க இருந்தா ஏதோ பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு நான் என் வீட்டுக்கு போயிட்டேன். ஆனா அந்த ஏசிபி எப்படியோ என் வீட்டுக்கே நேராக வந்துட்டான்டா. அவனுக்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு நேராக இங்கே வந்துட்டேன்டா. ஏசிபி எதுக்கடா உன்னை விடாம துரத்துறான்? முதல்ல எனக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணும். அப்படி ப்ரூவ் பண்ணாதான் இந்த கேஸ்லேருந்து நான் தப்பிக்க முடியும். முதல்ல கொலை நடந்த இடத்துல ஏதாவது நமக்கு சாட்சி கிடையாது, போய் பார்க்கலாம்டா. கிளம்பலாம் வா. எப்படி வந்ததுன்னே தெரியல. ஒரே மாதத்தில் இவ்வளோ பிரச்சனை. இதுக்கு முன்னாடி நாங்கள் இப்படி இருந்ததே கிடையாது. எல்லாருக்கும் லைஃப்பில் என்டர்டெயின்மெண்ட் வரும், ஆனால் எங்களுக்கு லைஃபே என்டர்டெயின்மெண்ட் தான். ஹாய் டார்லிங், பீச் ரெசார்ட்டில் புக் பண்ணியிருக்கேன். நாளைக்கு ஃபுல் டே என்ஜாய்மெண்ட் தான். ஓகே தானே? சரிடா. என்ன மச்சி, ட்ரேடிங்கா? ஆமாடா. இப்போ இன்றைக்கும் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதா ஐடியா இல்லை. சாரும் ஃபேஸ்புக்கில் தான் இருக்கீங்க போல. என்னையும் சேர்த்து தான் சொன்னேன்டா. டேவிட் பில்லா. வணக்கம் தோழர்களே, வணக்கம். ஹாய் அருண். பாஸ் காலையிலே வா. ஆமாம்மா. ஆமாம், இங்கே இருந்த குடிமகனை காணோம். வழக்கம் போல தான். அவன் இனிமேல் தான் வருவான்டா. வந்தாச்சு. உங்களை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன். நானும் நீ விசாரிச்சதை கேட்டேன்ப்பா. சரி அதை விடு. நேத்து என்ன பார்ட்டி? நேத்தி ஃப்ரெண்டோட லவ் பிரேக்கப் பார்ட்டி மச்சி. அண்ணா செம்ம என்ஜாய்மெண்ட்டா. ஆமாம், எத்தனை ரவுண்டா? அது போயிட்டே இருந்துச்சுடா. யார் மேட்ச்சில் வீக்கில் அதான். ஆமாம், எங்களையும் கூப்பிடல.
நீங்கள் தான் மேக்ஸில் சென்டம்ல உங்களை எப்படி கூப்பிடுறது? கரெக்டாக சொன்ன மச்சி. நான் இங்கே இருந்தால் ஓடிட்டே இருப்பீங்க. நான் வரேன். அமீர் சார், நான் வரட்டுமா? ம் பேடா போடா போடா. அதே படிச்சல் தான். நீ சொல்லுமா. யூஎஸ் பண்ணி ஹாய் மச்சீஸ். என்னடா நான் 2 நாள் ஆஃபீஸ் மாதிரியே இல்லை. டேய் லஞ்ச் ஹவர்ரா, லஞ்ச் ஹவரில் யாரா இருப்பாங்க? லஞ்ச் அவரா? அவ்வளோ சீக்கிரமா நான் வேலைக்கு வந்துட்டேன். சரி மச்சி. ஓ மை காட். டேய் சிகரு, என்னங்க பாஸ்? யாடா அந்த ஃபிகரு செம்ம இருக்கா? பாஸ் என்ன பண்ணுறீங்க? என்னடா அது அபாய விளைவு, ஹெச்ஆரோட ஆளு. இதுக்குடா ஃபாஸ்டா கிளாஸ். முடியல. டேய் முடியலன்னா டாய்லெட்டுக்கு போடா. அதை விட்டு சும்மா அணைச்சிக்கிட்டே இருக்க. அதெல்லாம் மச்சி என்ன இல்லை? அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட. எதுக்கு? நீ வினய கூப்பிடு. ஏன் நீ கூப்பிட மாட்டியா? உன் கூட பேசிட்டு இருந்தா வச்சுக்கோ, நியாயமா நான் தான் தண்ணி அடிக்கணும். நானே கூப்பிட்டுக்கிறேன். மச்சி வினய், என்னடா? ஹெச்ஆர் லவ் எப்படியாவது பத்த வைக்கணும்டா. அப்புறம் டேய் இதில் நமக்கு என்னடா கிடைக்க போகுது? மச்சி நீ மட்டும் பத்த வை. இன்னைக்கு ஈவினிங் ட்ரீட் நம்மள் தான்யா, ஓகேவா? ட்ரீட்டா? மச்சி ட்ரீட்டாண்டா? மச்சி அவனுக்காக இல்லைனாலும் எனக்காக கொஞ்சம் பத்த வைடா. மச்சி சரக்கோட சும்மா ஜல்சாவாக இருக்கலாம்டா. ஓகேடா. இப்போ என்ன சொல்ல போகிறோம் சார்? இந்த ஃபைலை ரேக்கா டேபிளில் கொண்டு வச்சிரு. ஓகே சார். சிஸ்டம் சர்வீஸ் பண்ண வந்தனா இல்லை இவனுக்கு சர்வீஸ் பண்ண வந்தனா தெரில. இந்த சாஃப்ட்வேர் மாடியூலில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் டெஸ்ட் பண்ணியாச்சு இல்லை? ஹேய் சண்முகம், இங்கே வா. என்ன சார்? என்ன ஃபைல் அது? ஹெச்ஆர் ரேகா மேம் டேபிளில் இந்த ஃபைல் வைக்க சொன்னார். அது இங்கே கொடுங்க பார்ப்போம். சார் அது வந்து கொடுங்க சண்முகம், நானே செக் பண்ணிட்டு வச்சிடுறேன். மச்சி என்னடா அது? மச்சான் ஹெச்ஆர் நம்மளோட பெரிய கிடைப்பு போல இருக்கேடா. ஏன்டா அப்படி ஏன்டா பண்ணிட்டான்? இன்னைக்கு எஸ்கேப்பில் நைட் ஷோக்கு 2 டிக்கெட் வாங்கி வச்சிருக்கான்டா. பாடுறா. இவனை சும்மா விடக்கூடாது மச்சி. ஆமாம் மச்சி, அவனை ஏதாவது பண்ணோண்டா. பேசாம இதை எடுத்து நீங்கள் படத்துக்கு போயிட்டு வாங்களேன். டேய் என்னடா ஆச்சு இவனுக்கு? டேய் டேவிடு, வர வர உன் ஐடியாலாம் சைடிஷ் மாதிரி சப்புன்னு இருக்குதுடா. சும்மா பீரு மாதிரி பொங்க வேணா, நம்ம வினய் மாதிரி. டேய் சும்மா இருங்கடா. டேய் அமீர், உங்கள்கிட்ட காண்டம் இருக்கு? ஒரு நிமிஷம் இரு. யாரை பற்றி என்ன கேள்வி கேட்கலாம்? பேட் பாய். டேய் இது வரைக்கும் நம்ம பண்ணது கம்பெனிக்கு வெளியில், இப்போ பண்ணுறது கம்பெனிக்குள்ள. அது மட்டும் இல்லை, அவன் ஹெச்ஆர். அதை தெரிஞ்சுக்கிட்டு எதாக இருந்தாலும் பண்ணுங்க. ஏய் ஒன்று இருக்குடா. சரி தங்க கூட. டேய் ஒன்று தான்டா இருக்கு. மச்சி அவங்கள பிரிக்க சொன்னா அமீரோட அடிமடியிலே கை வைக்கிற பார்த்தியா? டேய் பத்த வைக்கணுமா வேணாமா? குடுறா. வேற ஏதோ பார்த்து பண்ணு. டேய் இதை வச்சு என்னடா பண்ண போற? அமீருக்கு இது பாதுகாப்பு, ஹெச்ஆருக்கு இதுதான் ஆப்பு. மச்சி மாசுடா. டேய் அமைதியா இருங்கடா, எல்லாரும் வராங்க, ஒர்க்கை பாருங்க. மச்சி இரு வந்துடுறேன். கேர்ஃபுல்டா. இன்னைக்கு ட்ரீட் கன்ஃபார்ம். ஹலோ. ஹாய் ரேக்கா. ஹாய். என்ன கேபின்லே காலா? என்ன மேட்ரு? மேட்ரு தான் நடக்க விட மாட்டியே. என்ன பேச்சு புதுசா இருக்கு? பிளானும் புதுசாக தான் இருக்கும். டேபிளில் இருக்கிற உன் ஃபைலை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாரு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸா? வாட்? என்ன எப்படி? இன்னைக்கு நைட்டு 2 மணி நேரம் ஒரே குஜால் தான், இன்ட்ரோல் கூட இல்லை. செருப்பு பிஞ்சிரும். என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன சொன்ன? சரியா கேட்கல. கேட்காதுடா கேட்காது. இதோ நேர்ல வரேன், வந்து சொன்னா உங்க அப்பனுக்கே கேட்கும். Idiot. மச்சி உள்ள என்னடா ஆச்சு? மச்சி பத்த வச்சு இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னுமாடா பாம்பு வெடிக்காம இருக்கு? ஒரு வேளை பத்த வச்சது வேற மாதிரி பத்திக்கிச்சோ? பொறுங்கடா, அது டைம் பாம். டைமுக்கு தான் வெடிக்கும். 1 2. மச்சி பத்திக்கிச்சுடா. என்னாச்சு ரேக்கா? என்ன ரேகாவா?
படிச்சவனாடா நீ? உன்ன மாதிரி மான கேட்ட ஹெச்ஆர் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. மச்சி உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன்டா. டேய் போகாதடா. தெரிஞ்சாதான் வேலையே ஓடும். ஒரு பொண்ணு கிட்ட இவ்ளோ கேவலமா நடந்துட்டால பார்த்ததே இல்ல. ஏய் ஏன்டா இப்படிலாம் பேசுற? உன்னெல்லாம் மச்சி செம்ம ஸ்டென்சின்டா. மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணா கூட இப்படி இருக்காரா? டேய் என்ன ரீல் ஓடுறியா? உள்ளே நடக்கிறது வெளியில் எதுவுமே கேட்காது. உனக்கு மட்டும் எப்படி? அந்த சீனுக்கு டைலாகே தேவையில்லை. பாடி லாங்குவேஜ்லேயே சும்மா பின்னிட்டா. அவன் கேட்குற கேள்விக்கு அப்பா அவன் டைலியே தொங்கணும் போலையே. I really don't understand. Who will actually behave like this with a girl, dude? My God, I just can't take it. ஏய் ரேகா பிஞ்சிரும் ராஸ்கல். இவெல்லாம் ஒரு ஹெச்ஆர். மச்சி பார்ட்டி கன்ஃபார்ம்டா. அக்கா சிகரெட் எடுங்க. அப்படியே 4 டீ. அருண் தம்பி வரலப்பா? அவன் வருவான்க்கா. மச்சி ஹெச்ஆர் நம்ம மேலே செம்ம காண்டில் இருக்கான்டா. இனிமேல் தான் நம்ம உஷாராக இருக்கணும். ஹெச்ஆர் கான்ல இருந்தால் நாம ஏன்டா உஷா கூட இருக்கணும்? டேய் தவல உஷா கிடையாதுடா உஷாரு. இதுலயே இரு. அக்கா ஒரு லெமன் டீ. லெமன் டீயா? ஏன்டா? டேய் நேற்று அடித்த சரக்கு வாமிட் வர மாதிரி இருக்குடா. டேய் குண்டா கொப்பிளிச்சிடாத, முதல்ல தள்ளிப்போ. மச்சி ஒரு நிமிஷம்டா. எங்கடா? இருங்க வந்துடுறேன். ஏ அமீர் அவனுக்கு ஒரு ஃபோனை போடு. ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது? மச்சி அவன் ஃபோன் எடுக்க மாட்டான்டா. நீ தானடா கூப்பிட்ட? ஆமாம் கூப்பிட்டதுக்கு போயிட்டுருங்க. எங்கடா போனேன்? வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்தேன்டா. டேய் சரக்கு இருக்குன்னு மெசேஜ் தட்டி விடுங்கடா. குடுன்னு ஓடி வந்துட போகிறான். அதுவும் சரி தான். மொபைலில் சைலண்டில் போட்டிருப்பானோ? அவன் அப்படிலாம் போட மாட்டானேடா. சரி வாங்க போய் பார்க்கலாம். சரி போகலாம் வாங்க. அக்கா அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. சரிப்பா. அருண் வர வர ரொம்ப சொதப்புறாங்கடா. அதான்டா எனக்கும் புரியல. அருண் நாளை போட தானே சரி வருவான். டேய் மச்சி என்னடா? ஒரு 5 நிமிஷம்டா. நீங்கள் 3 பேர் போயிட்டுருங்க, நான் வந்துடுறேன். எங்கடா? சரக்கு வாங்கிட்டு வந்துடுறேன்டா. ஏய் இப்போவே எதுக்குடா வாங்கிட்டு? டேய் 5 நிமிஷம் நீ போய் அருணை பாரு, நான் வந்துடுறேன். சரியா? சரி போ. என்னாச்சு எனக்கு? அருண் மச்சான் செத்துட்டான்டா. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்டா. டேய் எப்படிடா இது? நல்லதானே இருந்தான்? அதான்டா புரியல மச்சான், எனக்கு பயமா இருக்குடா. டேய் மச்சி இப்படியே விட்டா பிரச்சனை ஆகிடும்டா. அமீர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் வாடா. சரி வாடா.
ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம் சார். பேர் என்ன? அருண் சார். ஒரு நிமிஷம் எல்லாம் கீழே வாங்க. முதல்ல யார் பாடியை பார்த்தது? சார் நாங்கள் 3 பேர் தான் சார் பார்த்தோம். ஆஃபீஸ் முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கப்புறம் நீங்கள் மட்டும் ஏன் திரும்பி வந்தீங்க? சார் அருண் எங்கள் ஃப்ரெண்டு தான் சார். நாங்கள் எப்போவும் ஆஃபீஸ் முடிஞ்சு போகிறப்ப ஆப்போசிட் கடையில் டீ சாப்பிடுவோம். இன்றைக்கி ரொம்ப நேரம் ஆகியும் வரல. என்னென்னு வந்து பார்த்தா செத்து கிடக்குறான் சார். எப்போ ஒன்றா டீ குடிக்க போகணும்னு சொன்னீங்க, அப்புறம் யாருன்னு விட்டு போனீங்க? அவன் தான் ஆஃபீஸில் வேலை இருக்குது, நீங்கள் போயிட்டுருங்கன்னு சொல்லி டீ கடையில் வெயிட் பண்ண சொன்னான் சார். அதனால தான். பாண்டி சார், ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிவிட்டு உள்ள தடை கிடைக்குதான்னு பாருங்கள். ஓகே சார். உன் பேர் என்ன? அமீர் சார். நீ ஒன்றும் சொல்ல மாட்டியா? அப்படி இல்லை சார், டீ வரேன்னு சொன்னேன் சார். சார் அவனே பயந்து போயிருக்கான் சார். நான் உன்கிட்ட கேட்டேனா? நீ சொல்ல மாட்டியா? டீ குடிக்க போனேன் சார். அப்போ டேவிட் தான் சார் அவனை கூப்பிட போனான். என்ன டேவிட், நீங்கள் சொல்லுங்கள். சார் முன்னாடி கடைசியாக நீங்கள் தான் அவனை பார்த்துருக்கீங்க. சார் நீங்கள் போயிட்டுருங்க வரேன்னு சொன்னான், அவ்வளோதான் சார். சொல்லும்போது எதுவும் பதட்டமாக இருந்தானா? அப்படிலாம் இல்லை சார், எப்போதும் போல் நார்மலாக தான் இருந்தான். நல்லா பார்த்துட்டோம், மேலே எதுவும் இல்லை சார். விசாரணைக்கு எப்போ கூப்பிட்டாலும் வரணும். ஓகே சார். பாண்டி, நான் ஏசிபியை பார்த்துட்டு வந்துடுறேன். என்னடா நீங்கள் போஸ்ட் மார்க் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுக்கு நம்மளே சந்தேகப்படுறாங்க. தெரியலடா. டேய் என்னடா பண்ணுறது? எனக்கும் ஒன்றும் புரியலடா. மச்சி சரக்கு இல்லையாண்டா? ஓகேம்மா, சித்ரா கூட நான் உன் கூட வரதா சொல்லிடுறேன், நீ ஃபீல் பண்ணாத. டேய் அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே ஃபோனில் யாருடா? இவனுக்கு மட்டும் எப்படா மடியுது? அதுக்கெல்லாம் முகராசி வேணும்டா. அதான் என்னை சுற்றி எப்போவுமே பல பேர் மாதிரி மொச்சிட்டு இருப்பாங்க. அழுகுன தக்காலாம் நாளையும் மொக்க தான்டா செய்யும். சும்மா இருங்கடா, ஹெச்ஆரே காண்டில் இருக்கான். நானே ப்ராஜெக்டை முடிக்காமல் இருக்கேன், நீங்கள் வேற ஏன்டா? கூல் மச்சி கூல். மச்சி எப்போ இன்டர்வல்னு சொல்கிறா, போய் ஒரு தம்மு போட்டு வரலாம். கொஞ்ச நேரம் சும்மாறா, காண்டாயிருவேன். டேய் அடுத்து நம்ம தானடா. உனக்கு ஏன்டா இந்த நல்லெண்ணம்? இல்லை சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு தான். இல்லைடா, அடுத்து ரேகா பேட்ச்னு நினைக்கிறேன். அவளா? ஏன் இவ்வளோ அதிர்ச்சி? டேய் அதிர்ச்சி இல்லைடா, சந்தோஷம். ரேகா So, good morning everyone. Now, let me present. என்னடா ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இதை காட்டுறா? அது அவங்க ப்ராஜெக்டா? இந்த ஃபோட்டோ எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. தெரியாமல் செஞ்ச மாதிரி இல்லையே, இது வேணும்னு செஞ்ச மாதிரி இருக்கு. இதுதான் அவங்க ப்ராஜெக்டா? ஓ, இந்த ஃபோட்டோலாம் உங்ககிட்ட தானே இருக்கு. நடந்ததெல்லாம் மனசுல வச்சுட்டு நான் அசிங்கப்படுத்திட்டல. ச்சீ, புரிஞ்சிக்காமையே பேசிட்டு இருக்காளே. டேய் இங்கே இருந்தால் பிரச்சனை இல்லைண்டா, கிளம்பலாம்டா. யார் பண்ணியிருப்பா? டேய் நீ தான்டா சும்மா தெரிக்க விட்ட. இது நான் பண்ணலையேடா. அப்போ நம்மள மாதிரியே இங்கே நிறைய ஜீவங்கள் சுற்றிட்டு இருக்கு போல. அதெல்லாம் இல்லை, நான் தான் செஞ்சேன். டேய் லீடருக்கான பொறுப்பை இன்னைக்கு தான்டா நீ சரியா பண்ணிருக்க. டேய் டேவிடு, டேவிட் பெல்லா ரேஞ்சுக்கு பின்றியாடா.
ஹலோ மச்சி நான் தான்டா. ம் சொல்கிறா. வீட்லயே மச்சி இருக்கா? ம் பார்ட்டிக்கு வரியா? என்ன பார்ட்டி? நீ நினைக்கிற மாதிரி பார்ட்டி இல்ல, பர்த்டே பார்ட்டி மச்சான். ஆட்டு இருக்கா? இல்ல மச்சி. பீராது இருக்காடா? இல்லடா, நிறைய கலர் கலரா பொண்ணுங்க இருக்கு. டேய் இதெல்லாம் ஒரு பார்ட்டின்னு. டேய் ஃபோனை விடா. வேற ஒருத்தன். Powerful shot,
but even by his standards, that was a magnificent hit. I couldn't believe it when he was going to shoot from that sort of distance, but it's ended up in the back of the net. Game was always lacking to produce goals. It's 2-0. Really good tussle, only one winner though. What can he do here? No strike. What a goal! மச்சி நேற்று நைட்டு என் வீட்டில் ஒரு மேட்ரு நடந்துச்சுடா. மச்சி உன் வீட்லேயுமா? டேய் அது இல்லைடா, என்னை ஒரு பொண்ணு சுற்றி சுற்றி வரா மாதிரியே இருக்குடா. உன்னை ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கே 1 வாரம் ஆகும். அப்புறம் எப்படிடா இவனை ஒரு பொண்ணு சுற்றிச்சாமா? லூஸ். டேய் எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஏன்டா சொல்ல மாட்டேன்? பின்ன உன்னை போய் ஒரு பொண்ணு. ஃபர்ஸ்ட் அவனை பேச விடுங்கடா. சொல்கிறேன், சொல்லு மச்சி. நீ மூடு. சரி. நேத்தி அமெரிக்கிட்ட ஃபோன் பேசி வச்சுட்டு எந்திரிச்சு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு போனேன். வாஷ் பண்ணிட்டு கண்ணாடியை பார்த்தா பேய் மாதிரியே ஒரு உருவண்டா. டேய் திடீர்னு உன்னை பார்க்கும்போது அப்படிதான் மச்சி இருக்கும். அது சரி மச்சி, தூங்கும்போது டக்கு டக்குன்னு ஒரு சத்தம். என்னன்னு எந்திரிச்சு போய் பார்த்தா கதவெல்லாம் தானாக முடிக்குதுடா. காத்துல ஏதோ கதவு மூடி இருக்கும்டா. அப்படியே காத்துல கதவெல்லாம் மூடி இருந்தாலும் கிச்சன்ல இருக்க பாத்திரம்லாம் எப்படா கீழே விழும்? பூனை ஏதாவது விட்டிருக்கும்டா. இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆயிட்டு. டேய் சும்மா இருங்கடா, அவன் ஏதோ சொல்ல வரான்ல. மச்சி நீ ஒருத்தன் தானே என் ஃபீலிங்ஸை புரிஞ்சிட்டு இருக்க. கேளு மச்சி, கிச்சனுக்குள்ளே நின்றுட்டு இருக்கேன், என்ன ஏதுன்னு தெரியல, திடீர்னு பயங்கர சத்தம். டிவி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுச்சு. சரின்னு போய் பார்த்தா சோஃபாவில் யாரோ உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுடா. கிட்ட போய் பார்த்தா யாருமே இல்லை. மச்சி கண்டிப்பாக ஏதோ பேய் மாதிரி தான்டா இருக்கு. ஆமாம் மச்சி, டிவி ஆஃப் பண்ணுறப்ப பின்னாடி ஏதோ நின்றுட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன், திடீர்னு அப்படியே மூஞ்சி முன்னாடி வந்து நின்றுச்சுடா. ஐயோ, ஒரு நிமிஷம் எனக்கு ஹார்ட்டே பம்ப் ஆயிடுச்சு. ஒருவேளை நம்ம அருணா இருக்குமோ? அருண் இல்லை மச்சி, இது ஏதோ ஒரு பொண்ணோட உருவம் மாதிரியே இருந்துச்சுடா. விட்றா, அவன் பாட்டிக்கு பயந்துட்டு ஆவி அப்பத்தானு கதை விட்டுட்டு இருக்கான். டேய் உண்மையாதான்டா. உண்மைன்னு ஊத்த வயல பேசும்போதே தெரியுது. போதையில் பேசாரா போண்டாவாயா? நைட்டு மட்டும் நீ ட்ரீட் வைக்கல செத்துட்டாடா. இல்லை மச்சி, இல்லை இன்னைக்கு முடியாதுடா, எனக்கு மனசே சரியில்லை. டேய் இதுக்கு தான் இவ்வளோ நேரமாக கதை விட்டியா? மனசை போட்டு குழப்பிக்காத, ஃப்ரீயாக விடு. பர்த்டே அன்னைக்கு ஏன் டென்ஷன் ஆகுற? இங்கே பாரு, தலை சொன்னப்புறம் தடை போட்டால் பொழந்துருவேன் உன்னை. சரி ஓகேடா, ஆனால் ஒரு கண்டிஷன், இன்னைக்கு வெளியே வேணாம், நைட்டு என் வீட்லேயே வச்சுக்கலாம், ஓகேயா? உன் வீட்லையா? சரக்கு இருக்குடா மச்சி. எத்தனை ஃபுல் மச்சி நைட்டுக்கு? குவார்ட்டருக்கே கொப்பளிப்ப, உனக்கு ஃபுல்லு கேட்குதா? ஃப்ரீயாக விடு மச்சி, நைட்டு சரக்கு அடிச்சா எல்லாம் சரியாயிடும். என்னடா வந்து இவெல்லாம் ரச்சு சரகங்கடா? இருடா, வினய் எடுத்துகிட்டு வர போயிருக்கான். இவன் ஏன்டா இப்படியே இருக்கான்? வரதுக்கு முன்னாடி சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டானோ? டேய் ராகுல், டேய் ராகுல். ஆ என்னடா? நாங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கோம் நீ ஃபஸ்ட்டு கேட்டியா? இல்லையேடா. டேய் ராகுல், என்னடா? டேய் நீ தேவையெல்லாம் பயப்படாதடா, நாங்கள்லாம் இருக்கோம்ல. டேய் அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுடா. பேய் பிசாசுன்னு இன்னுமா நம்பிட்டு இருக்க? டேய் நீ ஏன்டா பாட்டிலை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு வந்த? டேய் நீ பர்த்டே பேபி மச்சி இன்னைக்கு, அதனால தான் உனக்கு ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷலோ? மச்சி இவன் ஆள் இவனை விட்டு போனப்போ கூட இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணலையாடா? சரக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, எடுத்து அடிங்கடா. இன்னைக்கு உனக்கு பர்த்டேடா, நீ ஹாப்பியாக இருக்கணும். இதை ஃபஸ்ட்டு புடி, அடி அடிடா. டேய் குடிடா, இன்னைக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா அடிக்கிற, ஓகேவா? குடி. ஆமாம், எதுக்குடா பீர் அடிக்கிறாங்க? எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சாகணும். கல்யாண நாள் அடிக்கிறாங்க, கரு மாதிரி நாள் அடிக்கிறாங்க, லவ் சக்ஸஸ்னால அடிக்கிறாங்க, லவ் ஃபெயிலியர்னால அடிக்கிறாங்க. எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சாகணும் மச்சி, எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சாகணும்.
ஏய் எடுத்து விட்றா. வா வெளியில போலாம் வா. டேய் நான் தான் வெளில வேணான்னு சொன்னேன். போடா, போடா. மாடியில் உட்காந்து என்னடா டேய் பண்ணுறது? இவனுக்கு நம்ம ஜூனியர் பசங்க தான்டா. ஆமாடா. இவனே எங்கடா இங்க? ஏய் இன்னைக்கு உன் பர்த்டேடா. அதுக்கு இல்லை ரொம்ப நாளாக ட்ரீட் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தானுங்கடா. நான் தான் கால் பண்ணி வர சொன்னேன். என்னங்கடா இன்னைக்கு பாஸ் பார்ட்டினாரு, அதான் வந்தோம். ஏண்டா பால் பாட்டில் சைஸ் இருந்துட்டு பீர் பாட்டில் ஆ? டேய் என்னவோ பண்ணுங்கடா போங்கடா. டேய் இவனாடா எப்படி சொல்லிட்டு போயிட்டான்? சீனியர் ஜூனியரை சேர்த்து வைக்கிறதே இந்த ட்ரீட் தானேடா. எங்கடா போயிட போகிறான்? ஆடா பூஜைக்கு போகலாம் ஆடா. வாங்கடா. కుబేరనా నీయు ఆగల నాడు నీకు బీరడి మాము జాలియా கதலிச்ச பொண்ணு கழட்டி விட்டாலும் நீ போதையில தத்துவம் சொல்லு ஞானியா. ஒரு கஷ்டம் வந்தாலும் மைண்டு அப்செட் ஆனாலும் உன் கூட யாரு இருப்பாங்க நீயும் பதில சொல்லுடா. அட சோகம் வந்தாலும் உனக்கு யோகம் வந்தாலும் உன்கிட்ட பீர் இருக்காடா, அத நீ உள்ள தள்ளுடா. சீரோடணும் வாழணும் என்னாலும் சிறப்பாகணும் பீரோடணும் கூடணும் ஒன்றாக கொண்டாடவா பாட்டி அது சத்தாலும் வாட்டிங்க கேப்பேண்டா ஊட்டிதா இன்னொரு கிளாஸ் நான் கொண்டு வாடா. அன்னம் என்று சொன்னா அதுக்கு அர்த்தம் அது சோறுடா. சின்ன எங்க சின்ன வீருடா. மக்கள் எல்லாரும் உன்னை கூடி மக்கள் தானாடா. சேர்ந்து ஆட ஆட வாங்கடா. பர்த்டே செண்டா கொண்டாடே 6 பேரோட 16 பீரோட நல்ல பர்த்டே செண்டா கொண்டாடே 6 பேரோட 16 பீரோட நந்தா நாம ஒன்னா சேர்ந்த தியரி இல்ல என் கூட சேர்ந்து இப்போ சியரு சொல்லு. நந்தானோட பர்த்டே குறிச்சிடுவோம் ட்ரிட்டு ஒன்று கொடுக்கலாம் பதச்சிடுவோம். நந்தா பர்த்டே செண்டா கொண்டாடே 6 பேரோட 16 பீரோட நந்தா பர்த்டே தெம்பா கொண்டாடே 6 பேரோட 16 பீரோட. ஓகே பைடா மச்சான். டேய் டேவிட் எங்கடா இருக்க? வினய் கூட்டிட்டு வா, உடனே ராகுல் வீட்டுக்கு போகணும். சீக்கிரம் வா. ரகு சார், யார் வேணுங்க? இறந்தவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க சார். அவனுங்களை கொஞ்சம் வர சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார். சார் வரானுங்க சார்.
என்ன ஃப்ரெண்டா? ஃபுல் மப்பா? உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராவது வேண்டாதவங்க இருக்காங்களா? அப்படி யாரும் இல்லை சார். உங்களை பார்த்தாலே வேண்டாதவங்க மாதிரி தான் இருக்குது. சார் இவனுங்க விடிய விடிய குடிச்சிருக்காங்க சார். அதான் அவன் போதையில் எப்படி செத்தான்னு உங்களுக்கு தெரியல சார். சார் நாங்கள் குடிச்சது உண்மைதான் சார். ஆனால் அவன் சாகிறப்ப நாங்கள் இங்கே இல்லை. எப்படா நீங்கள் இங்கே வந்தீங்க? ராகுலோட பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு நாங்கள் போயிட்டுருக்கப்ப திடீர்னு ராகுல் இருந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு எம்எம்எஸ் வந்தது. நான் உடனே உனக்கு ஃபோன் பண்ணேன். ரிங் போயிட்டே இருந்தது, ஆனால் அவன் அட்டன் பண்ணவே இல்லை. அமீர் வந்து பார்த்தப்ப செத்து கிடந்தான் சார். அதுக்கப்புறம் தான் சார் நாங்கள் வந்தோம். சார் இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடக்கிற 2வது கொலை சார் இது. இவனுங்க ஏதோ பெரிய லெவலில் தப்பு பண்ணியிருக்கானுங்க சார். சார் நாங்கள் எதுவும் பண்ணல சார். நீங்கள் எம்எம்எஸ் வந்த நம்பர் கால் பண்ணீங்களா? அது சுவிட்ச் ஆஃப்னு வந்தது சார். ரகு, பாடியை போஸ்ட்மார்ட்டம் காமிச்சிட்டு இவங்களுக்கு எம்எம்எஸ் வந்த நம்பர் ட்ரேஸ் அவுட் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? லிஃப்ட்டில் இறந்த அருணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் மூச்சு திணறி இறந்துருக்கான்னு வந்திருக்கு சார். அந்த ரிப்போர்ட்டையும் சேர்த்து அனுப்புங்க. ஓகே? ஓகே குயிக் குயிக். சார் என்ன சார் முந்தின நைட் ஏதோ பேய் மாதிரி உருவத்தை பார்த்துட்டு ரொம்ப மிரண்டு போயிருந்தேன் சார். ஆனால் இன்னைக்கு இப்படி நடந்திருக்கு சார். ஆமாம் சார், ஒருவேளை இது பேய் தான் பண்ணியிருக்குமோ? பேய் தான் வந்து எல்லாத்துக்கும் எம்எம்எஸ் அனுப்புது. சொல்லுங்க ரகு. ராகுலோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஆல்கஹால் லெவல் அதிகமாகி ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்கான்னு வந்திருக்கு சார். அந்த மொபைல் நம்பர் பூஜான்ற பொண்ணு பேர்ல இருக்கு சார். கொலை நடந்த இடத்துல அந்த மொபைலை சுவிட்ச் ஆன் பண்ணி எம்எம்எஸ் அனுப்பிச்சிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க சார். அந்த பொண்ணோட அட்ரஸ்? சார் நம்பர் 20 ஹோம் ஃபைண்டர்ஸ் கோட், நேரு நகர், குரோம்பேட், சென்னை 44 சார். ஓகே, டுமாரோ மார்னிங் வி வில் மீட் தேர். ஓகே? ஓகே சார். பை. யார் வேணும் சார் உங்களுக்கு? இங்கே பூஜாங்கிறது யாருங்க? என் பொண்ணு தான். உள்ளே போய் பேசலாங்களா? நீங்க? ஐம் சக்தி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். உள்ள வாங்க சார். சொல்லுங்க சார். உங்கள் பொண்ணு பூஜாவை கொஞ்சம் பார்க்கணும். இல்லை சார், அவ தவறி 2 வருஷம் ஆகுது. என்ன காரணத்துக்காக இருந்தாங்க? எனி பர்சனல் ப்ராப்ளம்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அவ ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து சோகமாக வீட்டுக்கு வந்தா. அவகிட்ட நான் என்னன்னு கேட்டதுக்கு ஒரு பதிலும் பேசாமல் உள்ளே போயிட்டா. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவ தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு. இந்த டிராயிங் புக் யாரோடதுங்க? என் பொண்ணுது. பார்க்கலாங்களா? பூஜாவோட ரூம் கொஞ்சம் பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. தம்பிங்க வா. சார். உன் பேர் என்னப்பா? சுந்தர் சார். இதுதான் சார் அவரும். இது உங்க பொண்ணோட லேப்டாப்பா? ஆமா சார். அவ எங்களோட இருந்ததை விட இந்த ரூம்ல இருந்தது தான் ரொம்ப ஜாஸ்தி. நல்ல பெயிண்டிங். பின்ன ஏன்ப்பா உங்க அக்கா தற்கொலை பண்ணா? இல்லை சார், எங்கள் அக்கா தற்கொலைலாம் பண்ணிக்கல சார். அது எப்படி சொல்ற? அப்பா சீட்டு கம்பெனி வச்சு நஷ்டத்தாலே இறந்துட்டாரு. அதனால் அவளுக்கு பணத்தை மேலே காசே போயிடுச்சு சார். அவளை யாரோ பிரச்சனையில் மாட்டை வச்சு சூசைட் பண்ண வச்சுட்டாங்க சார். சரி, நாங்கள் பார்த்துக்குறோம். ஹலோ சார், ஐ எம் சக்தி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஹலோ சார், ப்ளீஸ் பி சீட்டட்.
சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? உங்கள் ஆஃபீஸில் 1 year பேக் பூஜான்னு ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களே, எந்த பூஜா? சூசைட் பண்ணி இருந்தாங்களே அந்த பூஜா. யா அந்த கேஸ் தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. பூஜா சூசைடுக்கான காரணம் உங்கள் ஆஃபீஸில் நடந்த விஷயம்தான். சார், அந்த சூசைடுக்கும் எங்கள் ஆஃபீஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்ஃபேக்ட் அவள் பண்ண ப்ராப்ளத்துக்கு நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்டே கொடுக்கலையே. அந்த பொண்ணுனால உங்கள் ஆஃபீஸில் என்ன ப்ராப்ளம் நடந்துச்சு? சார், அந்த பொண்ணு எங்கள் கம்பெனியோட சாஃப்ட்வேர் மாடியூலை ரைவல் கம்பெனிக்கு வித்துட்டா. அதை நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது எங்கே மாட்டிக்குவோமோன்னு சூசைட் பண்ணிக்கிட்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன ரகு? ஒரு நிமிஷம். எனிவேஸ், தேங்க்யூ. தேங்க்யூ. இஃப் எனிதிங் எல்ஸ் ஐல் கெட். ஷூர் சார். தேங்க்யூ. சொல்லுங்க ரகு. சார், டேவிட் தான் சார் கொலை பண்ணியிருக்கான். யார் அந்த வளர்ந்தவனா? ஆமாம் சார். அவன் தான் பண்ணான்னு எப்படி இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறீங்க? சார், ராகுல் சாகிறதுக்கு முன்னாடி அவன் அக்கௌண்ட்ல இருந்து எல்லா மணியும் டேவிட்டோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு சார். இதை வச்சு பார்க்கும்போது டேவிட் தான் பணத்துக்காக ராகுலை கன்ஃபார்மாக கொலை பண்ணியிருக்கான் சார். அப்படியா? வாங்க பார்க்கலாம். ஷூர் சார். வர சொல்லுங்க. ஓகே சார். என்ன சார், யாருன்னு ஏதோ தெரிஞ்சுதா? யார் சார்? அது டேவிட்டுக்கு தான் தெரியும். உண்மைதானே டேவிட்? என்ன விளையாடுறீங்களா? எனக்கு எப்படி சார் தெரியும்? உண்மையை ஒத்துக்க டேவிட். நான் என்ன சார் பண்ணேன்? ராகுல் சாகிறதுக்கு முன்னாடி அவன் அக்கௌண்ட் இந்த கேஷ் அத்தனையும் உன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆனது என்னவோ உண்மைதான். அமீர் அக்கௌண்ட்லேருந்து கூட தான் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அதுக்காக அவன் செத்துட்டானா என்ன? சுமார்ரா. ஏண்டா? பின்னடா, நான் எதுக்குடா ராகுலை கொல்லணும்? இவன் எதுக்கு சார் கொல்லணும்? போய் உண்மையான அக்யூஸ்டை கண்டுபிடிங்க சார். See you soon டேவிட். பார்க்கலாம் சார். ரொம்ப வருத்தப்படுவேன். நிஷா ப்ராஜெக்டை மெயில் பண்ணியிருந்தாலும் உனக்கு? சொல்லு. ஒன்றுங்க, இப்போ தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே நாங்கள் தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நாங்கள் தான் பண்ணணும் உங்களுக்கு. சரி, உங்கள் டீம் லீட் பிரச்சனைலாம் எப்படி போயிட்டுருக்கு? அது எல்லா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு சென்ட் பண்ணிட்டேன் நான். நீ பார்த்துக்கோ அது போயிட்டு. நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் மகாபலிபுரம் போயிட்டு வரலாமா? எப்போ கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லு. பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட தான் இருப்பேன். நீயே இப்போ திடீர்னு அவங்கள பற்றி சொல்கிற? ஆமாம், சொல்லு. அவங்க எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, புரிஞ்சிக்கேன். இப்போ நான் அவங்கள்ட்ட பேசலன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் சொல்ல முடியாதா? நான் ஏன் அதை பண்ணலை? உன்கிட்ட நான் உண்மையாக இருக்கணும் தானே? சரி, 20 நிமிஷம். இல்லை, எங்கள் கிச்சனில் பால் சுட வச்சுட்டு இருந்தேன். சொல்லு. ஓகே, மார்னிங் 10 o'clock போகலாம். சரி, இனிமேல் நான் அவங்களோட பழகிறது கம்மி பண்ணுறேன். அதானே உன்னோட ஆசை? நான் அப்படி தான். சரி, இப்போ என்ன தான் சொல்ல வர? தெளிவாக சொல்ல மாட்டியா? சரி. ஏய், ஒரு நிமிஷம் இரு.
ஏதோ சத்தம் கிட்ட மாதிரி இருந்துச்சு. ம் சரி, ஒரு நிமிஷம் இரு. என்ன பிரச்சனை மச்சி? உடனே வர சொன்ன? சொல்டா, என்ன விஷயம்டா? டேய், இதான் லேடிஸ் மேட்டரில் சிக்கிட்டே என்ன? டேய், அது இல்லடா, நைட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டோட சாட் பண்ணிட்டு இருந்தேன்டா. டேய், அதுதான் எப்பயுமே பண்றியாடா. இன்னைக்கு என்ன புதுசாக எங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க? டேய், என்ன காமெடி பண்றான்? அவனை பேச விடுற. நீ சொல்டா. அப்போ என் செல்லுக்கு ஒரு மெசேஜ் வந்தது, ஆர் யூ ஹாப்பி நவுன்னு. டேய், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது அனுப்பிச்சிருப்பாங்கடா. இல்லடா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூன்னு வந்தது. என்னடா நெக்ஸ்ட்டு? நம்மளுக்கு வேண்டாதான் கூட பண்ணியிருப்பான்ல. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தியா? பண்ணேன்டா, அது நாட் ரீச்சபிள்னு வந்தது. அது கூட பரவாயில்லடா, நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ கட்டில் கீழே சத்தம் கேட்குதுன்னு எந்திரிச்சு பார்த்தா ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இருந்துச்சுடா. டேய், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா.
ராகுல் சாகிறதுக்கு முன்னாடி இதே தாண்டா சொன்னா. டேய் நீ வேற, நானே பயந்து போயிருக்கேன்டா. ராகுல் இறந்ததுலேருந்து நானே தூக்க மாத்திரை போட்டு தாண்டா தூங்குறேன். மச்சி பயப்படாதடா. சரி இரு, நான் இதை சாப்பிட வேணும் வரேன். சீக்கிரம் வாடா. மச்சி, உனக்கும் வினைக்கும் ஏதாவது ஆச்சு, அந்த ஏசிபி நான் சும்மா விட மாட்டான்டா. இந்தடா மச்சி, எனக்கும் பயமாக தான்டா இருக்கு. எதுவும் நடக்க போகுதுடா. ஏய் நீ வேற சும்மாறா, ஏற்கனவே வயிற்ற கலக்குது. சரி, இனிமே நம்ம தனித்தனியாக இருக்கிறது ரிஸ்க்கு. அதனால் 2 பேரும் கிளம்பி உடனே என் வீட்டுக்கு வந்துடுங்க. நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்கு. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்க. சரி மச்சி, வாங்க எல்லாம் கிளம்பலாம், லேட் ஆகுது. டேய் என்னடா? எனக்கு எம்எம்எஸ் வந்துருக்கு. உனக்கு வந்திருக்காடா? இல்லையாடா, இரு ஒரு நிமிஷம் பார்க்குறேன். சரி நீ அங்கே இரு, நான் உடனே வரேன். நான் அங்கேருந்து உடனே அமீரை பார்க்க போனேன். போய் பார்த்தா அமீர் டேய் அவன் கார்லேயே செத்து கிடந்தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயத்தில் நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். கொஞ்ச நேரத்தில் ஏசிபி என்னை தேடி என் வீட்டுக்கே வந்துட்டான். நான் அவங்ககிட்டருந்து எப்படியோ தப்பிச்சு வினைகிட்ட வந்துட்டேன். போலீஸ்டா. சிறு சிறுவென சீறி பாயும் சீறுகிற சிங்கம்டா, பட படவென பாய்ந்து போடுடா. தொடு தொடுவென தொட்டு பாரு தோட்டாக்கள் துளைக்காது, விறு விறுவென விரட்டி பாரு வெங்கை தாண்டா. சிறு சிறுவென சீறி பாயும் சீறுகிற சிங்கம்டா, பட படவென பாய்ந்து போடுடா. பாறையில பற அடிப்பா, பார்வையால பத்தவப்பா யூகன் யூகன். போட்டி புயல் அடிக்குது, ஆட்டம் அனல் பறக்குது யூகன் யூகன். வேகத்தில் மின்னலு தேடலில் தெரியுதே, தீயடா புரியுதே. பாயுதே புயலொன்று வேகத்தில் மின்னலு தேடலில் தெரியுதே, தீயாகத்தான் கடலாக பொங்கும் நினைவுதான். புயலாக வந்தால் புரட்டுவான், காட்டாறு போல சீருவான். இவன் புரியாத பாதை போடுவான். பாறையில பற அடிப்பா, பார்வையால பத்தவப்பா யூகன் யூகன். போட்டி புயல் அடிக்குது, ஆட்டம் அனல் பறக்குது யூகன் யூகன். மச்சி இறங்கடா, இது மேலே போக முடியாதா? தோட்டாக்கள் துளைக்காது, விறு விறுவென விரட்டி பாரு வெங்கை தாண்டா. சிறு சிறுவென சீறி பாயும் சீறுகிற சிங்கம்டா, பட படவென பாய்ந்து போடுடா. தொடு தொடுவென தொட்டு பாரு தோட்டாக்கள் துளைக்காது, விறு விறுவென விரட்டி பாரு வெங்கை தாண்டா. சிறு சிறுவென சீறி பாயும் சீறுகிற சிங்கம்டா, பட படவென பாய்ந்து போடுடா. பாறையில பற அடிப்பா, பார்வையால பத்தவப்பா யூகன் யூகன். போட்டி புயல் அடிக்குது, ஆட்டம் அனல் பறக்குது யூகன் யூகன்.
அரெஸ்ட் பண்ணீங்க? அதுக்கான பதில் உனக்கே தெரியும். எனக்கு எப்படி சார் தெரியும்? நான் கேட்குற கேள்விக்கான பதில் ஒன்று தெரியும் இல்லை தெரியாது. இந்த பொண்ணை உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அவ பேரு பூஜா. பூஜாவோட ஃபோன் நம்பர்? சத்தியமாக எனக்கு தெரியாது சார். ஏண்டா ஃபேஸ்புக்கில் விடிய விடிய கடலில் போடுவ, ஆனால் மொபைல் நம்பர் தெரியாது உனக்கு? சொல்லு. ஃபேஸ்புக்கில் சேட் பண்ண தெரியுது, ஆனால் அவன் நம்பர் தெரியாது. இதை என்ன நம்ப சொல்கிற? ஆமாம் சார். இந்த மாதிரி ஒரு விலங்கமான பொண்ணை நீங்கள் லைஃப்பில் பார்த்துருக்கவே மாட்டீங்க சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கெமிக்கல் சர்க்குலேஷன் ப்ராஜெக்ட் விஷயமா என் ஃப்ரெண்டை பார்க்க அவனோட ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். என்னம்மா எப்போ நீ உன் வேலையில தான் பிஸியா இருக்க? என்னம்மா நீ? நான் உனக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்கேன். அப்ப கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. எனக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கேன்ல. அப்ப நேத்தே நான் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நான் வீட்ல சும்மா இருந்துகிட்டா வரமாட்டேன்னு. ஒருத்தர் தான் பொறுத்து. இன்னும் கொஞ்சம் எப்பவுமே எனக்கு உன்னாலதாம்மா பிரச்சனையே. எப்ப பார்த்தாலும் நீ என்னையே தான் சொல்லிட்டு இல்லம்மா, லேட் ஆகுது. எல்லாம் உன்னாலதான். எனக்கு 9 o'clock இன்டர்வியூ இருக்கு. நான் கிளம்புறேன். என்ன பூஜா, 1 மாசமா சொல்லிட்டே இருக்க என்ன கூட்டிட்டு போறேன்னு. இன்னைக்கு தான் கூட்டிட்டே வந்திருக்கேன். அதுக்குள்ளேம்மா எனக்காக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணேம்மா. இன்டர்வியூக்கு லேட் ஆயிடுச்சுமா. நீ டாக்டர் பார்த்துட்டு வா. என்னம்மா நீ? நம்மளும் இன்டர்வியூ தானே போறோம். கொஞ்ச நேரம் இரு. இல்ல நான் கிளம்புறேன். என்ன பொண்ணுடா. ஆண்டி, எனி ஹெல்ப்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா. பரவாயில்ல, சொல்லுங்க ஆண்டி. நோ தேங்க்ஸ். ஏண்டி இப்படி எடுத்துரிஞ்சு பேசுற? கொஞ்ச நேரம் சும்மா இரு. டாக்டர் பார்க்க தான் தம்பி லேட் ஆகுது. ஆண்டி, இந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி என்னோட ஃப்ரெண்டு. வேணா வாங்கல, நானே கூட்டிகிட்டு போகிறேன். சரி, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, இங்கே இருங்க, நானும் போயிட்டு வந்துடுறேன். ஹலோ, ஐ எம் வினய். பூஜா. ரெஸ்பான்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்கே. வாங்க ஆண்டி. என்ன சொன்னாங்க? ஏதோ டெஸ்ட் எடுத்து ரிசல்ட் வர 1 hour ஆகுமா? நான் ஆட்டோவில் போய்க்கிறேன். நீ யாருமா இங்கே செல்வி? செல்விங்கிறது யாருமா? டாக்டர் கூப்பிடுறாங்க, வாங்க. பார்த்து போமா. எந்த கம்பெனி இன்டர்வியூங்க? பரவாயில்ல, சொல்லுங்க. விஆர் சொல்யூஷன்ல. என்ன சொல்யூஷன்? நீங்க கிளம்புங்க. விஆர் சொல்யூஷன். நானும் அங்கே தாங்க போகிறேன். நீங்களும் வேணும்னா வாங்கல, நானே விட்டுறேன். இல்ல பரவாயில்ல. சீரியஸாக நானும் அங்கே தாங்க போகிறேன். அம்மாவை அவங்க தான் ஆட்டோவில் போய்க்கிறேன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்னங்க? வாங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? அதான் அம்மாவை நானும் பேசிட்டு இருக்கும் போது கேட்டிருப்பீங்கல்ல. சரி, எங்க படிச்சீங்க? அத நான் இன்டர்வியூல சொல்லிக்கிறேன். உங்க இன்டர்வியூ ஓவரா? எந்த பால் போட்டாலும் 6 அடிக்கிறாளே. ஆமா, விஆர் சொல்யூஷன் தானே சொன்னீங்க. அங்க நீங்க செலக்ட் ஆக மாட்டீங்களே. எனக்கு ஜோசியம் சொல்ல தான் வந்திருக்கீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. ஆல்மோஸ்ட் அந்த ஜாபுக்கு ஆள் செலக்ட் ஆயிட்டாங்களே. ஆள் செலக்ட் ஆயிட்டாங்களா? எப்படி? வேற என்ன, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தான். இந்த ஹாஸ்பிட்டல்லே சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேனே. ஆமா, சொல்லியிருந்தா வந்திருக்க மாட்டியே. ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்குறதே வேலையை பிச்சு எடுக்கிற மாதிரி. இதுக்கு ஏதாவது கோயில போய் எடுக்கலாமே. ஏங்க இப்பெல்லாம் பேசாதீங்க.
யாரையோ சொன்னா நீங்க ஏன் அதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? அது யாரும் இல்லைங்க, நான் தாங்க. பரவாயில்லைங்க, நீங்கள் இன்டர்வியூவில் இந்த கார்டை கொடுங்க, உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்மாக கிடைக்கும். ராதா அட்வொகேட். பயப்படாதீங்க, அவங்க எங்கள் அம்மா தான். அப்போ நீங்க இன்டர்வியூக்கு போலியா? நான் எப்படி இன்டர்வியூ போக போகிறது இல்லை. ஆஸ் எ ஃப்ரெண்டாக உங்களுக்காக ஜாப் கிடைக்கட்டுமே. ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? என்னோட சம்பளத்துல பாதி வேணுமா? ஈவினிங் காஃபி டேல ட்ரீட் ஓகேவா? ரெண்டும் ஒண்ணுதாங்க. ஓகே ஓகே ஸ்டாப். ஏங்க ஈவினிங் ட்ரீட் ஓகேவா? வேலை கிடைச்சா கன்ஃபார்மா. ஹாய் வினாய். ஹாய் பூஜா. என்ன ஜாப் கன்ஃபார்ம் தானே? ஏன் இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? சிம்பிள், பில்லை நானே பே பண்ணுவேன். தேங்க்ஸ். என்னங்க வேலை கிடைக்கலையா? தேங்க்ஸ் சொன்னது வேலைக்கு தான். நமக்கு எதுக்குங்க தேங்க்ஸு? இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம். உங்களுக்கு இல்லைங்க, உங்க அம்மாக்கு தான் தேங்க்ஸ். சரி அதை விடுங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஹலோ, ட்ரீட் என்னோடது. உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க சொல்லுங்க. 2 கூல் காஃபி. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லுங்க. எனக்கு ஒரு கோல்ட் காஃபி போதுங்க. உங்களுக்கு என்ன ஹாட் தானே? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல உங்களை பார்த்தாலே தெரியுது ஹாட்னு. என்ன சொன்னீங்க? இல்லைங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அதானே பார்த்தேன். ஆட்டோ ஃபோக்கஸ்லேயே அம்சமாக இருக்காளே. தேங்க்ஸ்ங்க. ஆமா, எதுக்கு ஜாபை விட்டு கொடுத்தீங்க? எனக்கு ஒரே இடத்துல இருந்து கம்ப்யூட்டரை டொக்குன்னு தட்டுறது பிடிக்கலங்க. அதான் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு கெமிக்கல் ப்ராஜெக்டை கவர்மெண்ட் கொடுக்கணுங்க. அதான் என்னோட எய்ம். அது எப்படிங்க? பொண்ணுங்க கேட்டாலே இப்படிதான் சொல்லுவீங்களா? இல்லைங்க, உண்மையாகவே இதுதாங்க என்னோட ஆசை. எனிவே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ஆமாம், உங்களோட எய்ம்? எனக்கு நல்ல வேலைக்கு போகணும். அதான் நானே வாங்கி கொடுத்துட்டேன்ல. வேற உங்கள் லைஃப்பில் என்ன பண்ண போகிறீங்க? வேற நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். அதுவும் நானே பண்ணிக்கிறேனே. என்னது? இல்லைங்க, அதுவும் நானே பார்த்து பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதானே பார்த்தேன். சரி, உங்கள் ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்களேன். என்கிட்ட ஃபோன் இல்லைங்க, இது அம்மாவோட ஃபோன். ஆக்சுவலி ஒரு சின்ன ப்ராப்ளம், அதான் சர்வீஸ் பண்ணி வாங்கிட்டு வரேன். அதுக்கு நீங்கள் தர மாட்டேனே சொல்லியிருக்கலாம். இல்லை, தேவைப்படும் போது நானே ஃபோன் பண்ணுறேன். சரி, இதான் என்னோட நம்பர். 9677 05 3456. ஆமாம், உங்கள் அப்பா பேர் என்ன? எம் ரவி சௌத்ரி. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? பிடிச்ச ஹீரோயின் அனுஷ்கா தானே? உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியுங்க, உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன், அக்செப்ட் பண்ணுங்க. எப்படி என்னோட ஐடி தெரியும் உங்களுக்கு? நான் சொல்லவே இல்லையே. ஜென்ரலாக எல்லா பொண்ணுங்களும் அவங்க அப்பா பேர் தான் பின்னாடி போடுவாங்க. அதே மாதிரி உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க ஆக்ட்ரஸ் போட்டு தானே வச்சுருப்பீங்க. ஸோ அதான் ஒரு சின்ன கெஸ். ஓ ஷிட், எனக்கு டைம் ஆயிடுச்சுங்க, நான் கிளம்புறேன். வாங்க. ஹலோ ஹலோ, நீங்க எங்க வரீங்க? லேட் ஆயிடுச்சுன்னு நீங்கள் அதான் ட்ராப் பண்ணலான்னு. எனக்கு போக தெரியும். எனிவே தேங்க்ஸ். எப்போ பால் போட்டாலும் 6 அடிக்கிறாளே. சார். பூஜா, அட்வொகேட் ராதாவை பார்த்து இந்த ஃபைலில் சைன் வாங்கிட்டு வந்துறியா? யார் சார் அவங்க? என்னம்மா இப்படி சொல்கிற? உன்னை இந்த கம்பெனியில் சேர்த்து விட்டதே அவங்க தானே? ஓ சாரி சார். அவங்களா? ஆமாம். அவங்க உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஆண்டி வேணும் சார். ஓகே, உங்கள் ஆண்டி கிட்ட போய் இந்த ஃபைலில் சைன் வாங்கிட்டு வந்துரு. சார் நானா? ஆமாம்மா, இது ஒரு முக்கியமான ஃபைல். ஸோ நீயே உங்கள் ஆண்டி கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துரு. ஆல்ரெடி அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், காலையில் வரும்போது வாங்கிட்டு வந்துரு. ஓகே சார். யார் வேணுமா? நான் வியா சொல்யூஷன்லேருந்து வரேன். ராதா மேமை பார்க்கணும். உள்ள வந்து உட்காருமா.
ஹேய் இவ எங்க இங்க ஒருவேளை நம்மளை பார்க்க வந்திருப்பாளோ? ஹேய் நீ என்ன திடீர்னு எங்கள் வீட்டில்? அம்மா பார்க்க வந்தேன் ஆஃபீஸ் விஷயமா. ஓ அம்மாவையா? எதுக்கு இப்படி சிரிக்கிறா? ஒருவேளை மேலே ஆடினது பார்த்துட்டாலோ? என்ன வினய் காலையிலே கடலையா? ஹலோ மேம். உட்காருமா. யாரு புது ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு தான், ஆனால் உன்னதான் பார்க்க வந்திருக்கா. என்ன பார்க்கவா? என்னடா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டியா? என்னம்மா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. வியா சொல்யூஷன்லேருந்து வரேன். ஓ நீ தான் அந்த இன்டர்வியூ ஃப்ரெண்டாமா? ஆமாம்மா ஆமாம். உன் பேர் என்னம்மா? பூஜாமா. இருடா நான் அந்த பொண்ணை கேட்டேன். பூஜா ஆஸ் அ வெல் விஷரா சொல்றேன், யார வேணா நம்பு, ஆனா காஃபி குடிக்க கூப்பிடுறவன மட்டும் நம்பாத. மா உன் லெக்சர் கொஞ்சம் நிப்பாட்றியா? உண்மையை தானடா சொன்னேன். ஆண்டி இந்த ஃபைல்ல ஒரு சிக்னேச்சர் வேணும். ஸோ கொடுமா. தனியாக தான் வந்திருக்கா. எப்படியாச்சும் பேசி காஃபி டே. ஓகே நான் வரேன் ஆண்டி. சரி நானும் வரேம்மா. டேய் நீ எங்கடா போற? பூஜா ட்ராப் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வருமா? இல்ல நான் கிளம்புறேன். இட்ஸ் ஓகே. பூஜா வினய் உன்னை டிராப் பண்ணுவான், அதை விட நல்லா பிக்கப் பண்ணுவான். அம்மா தாயே போதும்மா போதும். நீ போ பூஜா, நான் வரேன். இருமா ஒன்று வந்து வச்சு. சரி போடா போடா போயிட போறா. யாரு யாரடி ஒற்றை பார்வையில் என்னை கொள்கிறாய்? யாரு யாரடி நீ? யாரு யாரடி இதயம் திருடியே என்னை கொண்டு செல்கிறாய்? ஒரு ஆசை தருகிறாய், என்னை மீறி செல்கிறாய், உயிர் நோக செய்கிறாய் நீயே. பொய் கோபம் ரசிக்கிறேன், கை சேர துடிக்கிறேன், மெய் பேச மறுக்கிறாய் நீயே. யாரு யாரடி யாரு யாரடி ஒற்றை பார்வையில் என்னை கொள்கிறாய்? சொல்லாமல் அன்பை சொல்கிறேன், நான் சொல்கிறேன். உன்னோடு நடக்கையில் உரசிடும் நிழல்களை பார்க்காமல் பார்த்து சிரிக்கிறேன், நான் சிரிக்கிறேன். பூ பேசும் வார்த்தைகள் கேட்டேன், அவள் பேர் சொல்லி எனக்குள்ளே ரசித்தேன். என் வழி எங்கும் அவள் நிற்க துடித்தேன், என்னை அறியாமல் நானும் தொடர்கிறேன். யாரு யாரடி யாரு யாரடி ஒற்றை பார்வையில் என்னை கொள்கிறாய்? பேசிட நட்பாக பழகிட ஓயாமல் முட்டி தள்ளுது என் நெஞ்சமே. யார் வந்த போதிலும் நீ வந்த ஞாபகம், என் வீட்டு சுவர்கள் யாவிலும் உன் புன்னகை. ஒரு புரியாத பேரின்பம் செய்தார், நான் அறியாத மாயங்கள் தந்தார். என் விழியோடு நீ வம்பு செய்தார், என் வாழ்நாளை அழகாக்கினார்.
என்னை கொண்டு செல்கிறாய், ஒரு ஆசை தருகிறாய், என்னை மீறி செல்கிறாய், உயிர் நோக செய்கிறாய் நீயே. ஹே பூஜா, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? சர்ப்ரைஸ் நம்பிச்சிருந்த, என்ன விஷயம்? ஆமா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன என்னோட கம்பெனில பிஎல்ல ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. ஹேய் கங்க்ராட்ஸ்யா. தேங்க்ஸ். சரி, கம்பெனியில் சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள எப்படி ப்ரமோஷன்? ஹெச்ஆர் எனக்கு ரொம்ப க்ளோஸ், ஸோ அதான் இந்த ஸ்பீட் ப்ரமோஷன். ஹெச்ஆர்னா யாரு? அன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு போன காணாம இருக்குமா? ஏய் அப்படி சொல்லாதடா, அவர் உன்னை என்ன விடலாம் சீனியர். சீனியருங்கிறதால தான் இந்த அளவுக்கு. என்ன? இல்ல ப்ரமோஷன் வாங்கி தர அளவுக்கு க்ளோஸ் அவன். அவரு உன்னை விட எனக்கு ரொம்ப க்ளோஸ். சரி, ஏதோ சர்ப்ரைஸ்னு மெசேஜ் அனுப்புனீங்க, என்ன விஷயம்? ஆமா, இப்போ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரி சொல்லுடா, ரொம்ப அழட்டிக்காத. என் கெமிக்கல் சர்க்குலேஷன் ப்ராஜெக்ட் கவர்மெண்ட்ல செலக்ட் ஆயிருக்கு, அதனால நான் நாளைக்கு டெல்லி கிளம்புறேன். ஹோ கங்க்ராட்ஸ்யா. தேங்க்ஸ். இதையே இவ்வளவு டல்லா சொல்ற? தேங்க்ஸ். ஐயோ நாளைக்கா? ஆமா. ஏன்? நாளைக்கு ஹெச்ஆரோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். என்னால வர முடியாதுடா. என்ன விட அவன் தான் உனக்கு முக்கியம் போயிட்டான்ல, நீ அங்கே போ, நான் கிளம்புறேன். ஏய், என்னை விட அவளுக்கு அவன் தான் முக்கியமாக போயிட்டான். இப்படி வேலைக்காக எங்கிட்டையும் ப்ரமோஷனுக்காக இன்னொருத்தங்கிட்டையும் பழகுறான்னு தெரிஞ்ச உடனே அவள் கூட சண்டை போட்டு டெல்லி போயிட்டேன் சார். அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே இல்லை சார். நான் டெல்லி போயிட்டு வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது அவள் பணத்துக்காக ப்ராஜெக்டை வேற ஒரு கம்பெனிக்கு விற்றுட்டா சார். விற்றதை தெரிஞ்ச உடனே அவள் சூசைட் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் அவன் மேலே இருந்த கொஞ்சம் மரியாதை கூட போயிடுச்சு சார். இப்போ சொல்லுங்கள் சார், இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்காக நான் ஏன் சார் என் ஃப்ரெண்ட்ஸை கொல்லணும்? அது மட்டும் இல்லாமல் 3 பேரும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சார். இது என்ன நம்ப சொல்கிறேன் சார்? எனக்கு ஒரு சந்தேகம் சார், இந்த பூஜாவுக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம் கண்டுபிடிச்சா எல்லா ஒன்றுமே தெரிய வரும் சார். சார், ஒருவேளை வினய் தான் இந்த கொலைகளை பண்ணியிருப்பானோ? அப்போ நீ ஒன்றுமே பண்ணல? சார் நான் ஒன்றுமே பண்ணல சார். எனக்கு தெரிஞ்ச வினய் தான் சார் இதெல்லாம் பண்ணியிருப்பான். ஷட் அப், திஸ் இஸ் மை டர்ன். கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். பழச மனசில் வச்சுட்டு பழி வாங்குறீங்க சார். கேட்குற கேள்விக்கு பதில். பூஜாவுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்? அவள் எங்கள் பழைய கம்பெனியில் ப்ராஜெக்ட் லீடராக இருந்தா, அவ்வளோதான் சார். பூஜாவோட தற்கொலைக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்? சார் அவள் பணத்துக்காக ப்ராஜெக்டை விற்று தப்பிக்க முடியாமல் மாட்டிக்கிட்டா, அதனால் வேறு வழி இல்லாமல் சூசைட் பண்ணி செத்துட்டா. இதுக்கும் எனக்கும் என்ன சார் சம்மந்தம்? நீ தெளிவாக சொல்லும்போதே தெரியுது இந்த கொலைக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு. என்ன பண்ணீங்க? சார் சீரியஸாக நான் ஒன்றுமே பண்ணல சார். டேவிட், நீ உண்மையை சொன்னாதான் இப்போ நடக்கிற கொலைக்கான உண்மையான மோட்டிவேஷன் என்ன எனக்கு தெரியும். உன்னையும் காப்பாற்ற முடியும். ஸோ என்ன நடந்துச்சுன்னு மறைக்காமல் சொல்லிடு. என்ன ப்ராஜெக்ட் இது? என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? Not even one data is correct. Is check it out. Absolutely no discipline. Evening குள்ள இத பண்ணிட்டு சப்மிட் பண்ணனும். Do it now. இவளுக்கு ஒரு ஸ்கெட்சை போட்டால் தான் அமைதியாக இருப்பான். மாட்டோடா. டே ஹரிஷ், அது இல்லைடா, நான் கார்த்திகிட்ட ஃபைல்லாம் கொடுக்க சொன்னால அதை கொடுத்துட்டியா? மா. ஆ ஓகேமா, ஓகே. ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே பை. இவன் அப்படி இருக்கான். என்னடா எதை பற்றியோ டீப்பாக யோசிச்சுட்டு இருக்க போல? நீ ஏன் கெஸ் பண்ணு எதை பற்றின்னு. உன் மேரேஜை பற்றியா? டேய், நம்ம ஆஃபீஸ் மேட்ரை பற்றிடா. நம்ம ஆஃபீஸை பற்றியா? ஓ, நெக்ஸ்ட் வீக் வர கல்ச்சுரல்ஸை பற்றியா? அட, பூஜாவை பற்றிடா. அது எப்படா ஷார்ட் பீரியடில் அவள் ப்ராஜெக்ட் லீடராக போனா? நம்ம ஆஃபீஸை பற்றி தான் உனக்கு தெரியுமேடா. வேலை செய்கிறவங்கள விட வேலைத்தனம் செய்கிறவங்க தான் சீக்கிரமாக டாப்புக்கு போவாங்க. அப்படி சொல்லு மச்சி. டேய்,
இங்கே நின்று என்னடா பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் அந்த பூஜா பற்றி தான்டா. பூஜாவா? டேய், பூஜான்னு தான் ஞாபகம் வருது. நேற்றுக்கு நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்தினா அவளை பற்றியாடா பேசிட்டு இருக்கீங்க? நீ தான் ஏதோ பிளான்ல வேற வச்சிருக்கேன்னு சொன்ன. சும்மா நீங்களே பேசிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் நல்ல பொண்ணு தான். டேய் நீ மூடுற. இந்த ஹட்ஸ்டாக் எங்கே விட்டுட்டு வர வேண்டியதானே? நான் விட்டுட்டு தான் வந்தேன், இதுதான் ஃபாலோ பண்ணி வந்துருச்சு. ஒட்டக்கச்சிவிங்கி மறைக்காத, போ போ போ. ஹலோ சார். எஸ் சார், வரேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். டேக் யூ சீட். தேங்க்யூ சார். ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க, என்ன விஷயம் சார்? 2 months டே அண்ட் நைட் ஒர்க் பண்ண டியூ பாயிண்ட் ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போகுது தெரியுமா? அது எப்படி சார்? நம்ம தான் அவங்க கொடுத்த டைம்ல மாடியூல் அனுப்பிட்டோமே, பின்ன எப்படி? நம்ம ப்ரிப்பேர் பண்ண சாஃப்ட்வேர் மாடியூல் நம்மளோட ரைவல் கம்பெனி மூலியமா அவங்களுக்கு போயிருக்கு. இதனால நம்ம கம்பெனில செக்யூரிட்டி பிரீச் இருக்குன்னு ப்ராஜெக்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க தெரியுமா? அது எப்படி சார் அந்த சாஃப்ட்வேர் மாடியூல் ரைவல் கம்பெனிக்கு போச்சு? அதை நீ என்கிட்ட கேக்குறியா? அதை நீ தான் அனுப்பிச்சிருக்க. என்ன சார் சொல்றீங்க? நான் எதுவுமே பண்ணலையே. யார் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு இருக்காங்க? சார் நான் என்ன பண்ணேன் சார்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. புரியாம தான் உன்னோட பர்சனல் இமெயில் ஐடியில இருந்து அந்த சாஃப்ட்வேர் மாடியூலை சென்ட் பண்ணியா? என்னோட மெயில இருந்தா? இதுக்கு மேல ஏமாத்த முடியாது. சர்வர்ல செக் பண்ணதுல உன்னோட சிஸ்டத்துல இருந்து 3:30க்கு சென்ட் ஆனது கிளீனா தெரியுது. சார் நான் அந்த டைம் கேபின்லயே இல்ல. எனக்கு ஒரு முக்கியமான கால் வந்துச்சுன்னு நான் பேச போயிட்டேன் சார். ரீசன் நல்லா தான் இருக்கு. போலீஸ் வருவாங்க, போய் சொல்ல அவங்க கிட்ட. சார் ஒரு நிமிஷம். நான் அனுப்புறதா இருந்தா ஏன் என்னோட சிஸ்டம்ல இருந்து என்னோட பர்சனல் மெயில் ஐடியில இருந்து அனுப்ப போறேன்? வேற ஏதாவது மெயில் ஐடியில இருந்து அனுப்பியிருக்கலாமே. இந்த லாஜிக் கூட ரொம்ப கரெக்டா தான் இருக்கு. கம்பெனிக்கு எந்த விதமான சந்தேகமும் வராத அளவுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமா பண்ணியிருக்க. போலீஸ் வரதுக்கு முன்னாடி உன் லாஜிக்கை கிளியர் பண்ணிக்க. ஆனா அதான் உண்மை இல்லையே. எனிவே கோ ஹெட். ஓகே சார், நான் கண்டிப்பா இதை பண்ணலன்னு ப்ரூவ் பண்றேன். டோன்ட் வேஸ்ட் மை டைம். அவுட். பூஜா, என்ன இந்த பக்கம்? அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். சொல்லு. ஒரு ஹெல்ப் வேணும், அதை நீ தான் பண்ண முடியும். சுற்றி வளைக்காம மேட்ரு என்னன்னு சொல்லு. ஃபுட்டேஜ் பார்க்கணும். எந்த ஃபுட்டேஜ்? சிசிடிவி. இல்லை சிஓ பெர்மிஷன் இல்லாமல் காட்டக்கூடாது, அதான். சிஓ கிட்ட நான் பேசிட்டேன். எனக்கு நேற்று என் கேபினோட ஃபுட்டேஜ் ஈவினிங் 3 to 4 ஃபுட்டேஜ் மட்டும் பார்க்கணும். இல்லை பூஜா, அந்த டைமில் கேமரா சர்வீஸுக்கு போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் மற்ற கேமரா ஆஃபில் இருந்துச்சு. ஸோ ஃபுட்டேஜ் எதுவும் இல்லை. என்ன பிரச்சனை? எதாவது ஹெல்ப் வேணுமா? இல்லை, நானே பார்த்துக்கிறேன். ஓகே, பாய். டேவிடு, இந்த ராஜ் வர வர பிரீத்தி கூட ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான். டேய் டேவிடு, இப்படா உன்னால மட்டும் இப்படியெல்லாம் பண்ண முடியுது? டேய், அந்த பூஜாவோட ஆக்டிவிட்டி நீங்கள் கவனிச்சிங்களாடா? சிஓட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே போகிறா. ஆமாம் மச்சான். டேய், என்னதான் சிஓட க்ளோஸாக இருந்தாலும் அதுக்காக இவ்வளோ சீக்கிரம் ப்ராஜெக்ட் லீடர் ஆக முடியுமா என்ன? டேய், அவள் வேலையை அவள் கரெக்டாக பார்த்தா ப்ராஜெக்ட் லீடர் ஆகிட்டா. நாம எங்கே நம்ம வேலையை கரெக்டாக பார்த்தோம்? பார்த்துருந்தா நாமளும் ப்ராஜெக்ட் லீடராக இருப்போம். அதுவும் கரெக்டு தான். டேய், அவளை செமையாக லாக் பண்ண என்கிட்ட ஒரு பிளான் இருக்குடா. எதுவும் பிரச்சனை ஆகிடாதுல்ல? டேய், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாதுடா. எல்லாமே பிளான் பண்ணபடி தான் நடக்கும். மச்சி, எனக்கும் ரொம்ப பயமா இருக்குடா. நீ ஏன்டா பயப்படுற? மாட்டினா எனக்கு தான் ஆப்பு. அதுக்குள்ளடா அருண். டேய், உங்களுக்கு பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லையாடா? எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கீங்க. மச்சி, நான்
சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? டேய் எதுவும் ஆகாதுல்லடா. நீ ஏன்டா பயப்படுற? அப்படியே மாட்டினாலும் நாங்கள் தானே மாட்டோம். டேய் அவனை விடுறா, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். டேய் அமீர், சொதப்பிராதரா. சிஓ போலீஸ்னு சொல்லிட்டு இருக்கான்டா. இப்போ என்னடா பண்ணுறது? ஏய் அனுப்புனதே பூஜாவோட மெஷின்ல இருந்து, அதுவும் அவளோட மெயில் ஐடியில இருந்து. யார் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுடா. ஆமாண்டா, உன் மேலே, என் மேலே, டேவிட் மேலே, யார் மேலேயுமே சந்தேகம் வர வாய்ப்பே இல்லை. அப்படியே வந்தாலும் அருண் மேலே வரப்போகுது. அவனே எதுவும் தெரியாமல் சுற்றிட்டு இருக்கான். நீ எதுக்கு பயப்படுற? சரி போகலாமா? நான் கிளம்புறேன்டா. சரி ஓகே. சரிடா. என்ன சொல்லிட்டு நீ ஏன்டா டென்ஷனாக இருக்க? கேமரா ஆஃப் பண்ணியாச்சு, நீ வரலாம். சொல்கிறா, இங்கே எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். ஓகே, ஒரு நிமிஷம் இரு. அருணுக்கு கான்ஃபரன்ஸ் போடுறேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நான் இன்னும் 2 மினிட்ஸில் ஆன் பண்ணுறேன். சரி ஓகே ஓகே. டேய் ராகுல், ஏன்டா டென்ஷனாக இருக்க? டேய் ஊர் உலகத்தில் வேற பொண்ணே கிடைக்கலடா உனக்கு. எதுக்குடா என் தங்கச்சி பின்னாடி சுற்றுற? யார்டா அவன் தங்கச்சி? தெரியாத மாதிரி. ஹேமா தெரியாதா உனக்கு? டேய் நான் எத்தனையோ பொண்ணுங்களோட சுற்றுறேன், அதே மாதிரி தான் இதுவும். ஹேமாவா? ஹேமா தங்கச்சி பற்றி எந்திரா. டேய் என்ன சொன்ன? சட்டையிலேருந்து எந்திரா இப்போ சொல்கிறா. என் தங்கச்சி ஹேமாவும் ஊரில் இருக்க பொண்ணுங்களும் ஒன்றா? ஏன்டா இப்படி ஆயிட்டு ராகுல்? ஏன்டா உனக்கு வேற பொழப்பே இல்லைடா? இதே பொழப்பு உன்னால் முடிஞ்சது பார்த்துக்கோ. டேய் ஃப்ரெண்டுன்னு பார்க்குறேன், அவனை இல்லாட்டி என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. நான் சொல்லிட்டே இருக்கேன் திருப்பி. என்னது? கெஃப்டரே நினச்சிங்களா இல்லை இது உங்கள் வீடு நினச்சிங்களா? சாஃப்ட்வேர் கம்பெனி எம்ப்ளாயிஸ் மாதிரியா நடந்துக்கிட்டு இருக்கீங்க? சுற்றி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது மேனரிசம் இருக்கா? ப்ராஜெக்டை முடிச்சிட்டிங்களா? கம்பெனிக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது, டெக்கோரம் இருக்குது. பொறுக்கி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் சார் திட்டுறீங்க? நீ என்ன இவங்களுக்கு வக்காலத்தா? அப்படி இல்லை சார். சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் மாதிரி இல்லாமல் பொறுக்கி பசங்க மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சாரி சார். This will be the last and final warning for you guys. ஓகே சார். Mind your business and concentrate on your work and get this done. Okay? Else I guys. Sorry sir. Nothing James. There's a small issue going on in the cafeteria and I had to sort it out again. டேய் ஓவரா நடிச்சு காட்டி கொடுத்துறீங்க போல இருக்கேடா. டேய் அமீர், அவனை விட்டா விஜயவாட வாங்கிற போல இருக்கு. சரி டேய் எல்லாம் சேர்ந்தாண்டா பண்ணோம், மாட்டினாலும் எல்லாம் சேர்ந்தே மாட்டுவோம்டா. டேய் நம்ம எப்படிடா மாட்டுவோம்? எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணபடி தான் பண்ணிட்டு இருக்கோம். பணத்துக்காக மட்டும் இல்லைடா. பூஜா இவ்வளோ சீக்கிரமாக லீடர் ஆகிட்டா, நாமெல்லாம் அவளுக்கு கீழே வேலை செய்யணுமா என்ன? இவளுக்கு யாராலையும் வேலை பார்க்க முடியாதுடா. டேய் அப்போ பணத்துக்காக இல்லையாடா? டேய் ரெண்டுக்காகவும் தான்டா. அது மட்டும் இல்லை, நம்மளை மதிக்காத இந்த கம்பெனிக்கும் சேர்த்து தான்டா ஆப் வச்சிருக்கேன். சரி இப்போ இங்கே இதை பற்றி நம்ம பேசலாம், சரியா? சொல்லுமா, இப்போ என்ன சொல்ல போற? சார் என்னோட ப்ராஜெக்ட் மெம்பர்ஸ். நானே அவங்கள பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கேன்டீனில் பொறுக்கிய மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நீ அவங்களோட டீம் லீடர் இல்லை, அதான் கிரிமினலாக யோசிச்சிருக்க. சார் அவங்க தான் மெயில் அனுப்பியிருக்காங்க. அவங்க அந்த நேரத்தில் சண்டை போட்டுட்டு இருந்தது தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். புரியல? சார் நல்லா யோசிச்சு பாருங்க சார், அப்போ டேவிட் அங்கே இருந்திருக்க மாட்டானே. அவன் தான் அந்த சண்டையவே தடுத்தது. நான் தான் அவனை கூப்பிட்டு வார்ன் பண்ணி விட்டேன். அதான் சார் அவங்க பிளானே. அவன் பண்ணி இருந்தா சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்குமே. அது எப்படி சார்? அருணும் அவங்க ஆள் தான், அப்புறம் எப்படி ரெக்கார்ட் ஆகும்? சரி நானும் அவங்க இல்லைன்னு சொல்றேனே, அப்ப நானும் அவங்க ஆளா?
இல்ல சார், அவங்க பிளான் பண்ணி என்ன மாட்டி விட்டுருக்காங்க. ம் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார். நான் புரிஞ்சுக்கிட்டு என்ன ஆக போகுது? இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் இங்கே வரப்போகுது. எவிடன்ஸ் யார் பக்கம் இருக்குதோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. நீ இப்போ போகலாம். சார் கெட் அவுட். ப்ளீஸ் சார். ஐ செட் கெட் அவுட். கடைசியாக அன்றைக்கி தான் சார் பூஜாவை நாங்கள் ஆஃபீஸில் பார்த்தோம். அவள் சூசைட் பண்ணிக்கிட்டான்ற விஷயமே அடுத்த நாள் தான் சார் எங்களுக்கு தெரிய வந்தது. இதுதான் சார் நடந்தது. ஸோ பணத்துக்காக ஒரு பொண்ணோட லைஃப்பில் நீங்கள் விளையாண்டுருக்கீங்க. எல்லா வேலையும் பண்ணிட்டு எப்போ இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க? சார் நீங்கள் தான் சார் எப்படியாவது என்னை வினய் கிட்டேருந்து காப்பாற்றணும். ம் சரி, அதை விடு. வினய் தான் கொலை பண்ணா நீ எப்படி சொல்கிற? சார் அந்த பூஜா இறந்ததுக்கு அப்புறம் தான் சார் அவன் எங்கள் கூட ஃப்ரெண்டாக ஜாயின் பண்ணான். ஸோ அவன் இதை பண்ணியிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது சார். கொலை நடந்தப்ப வினய் எங்கே இருந்தான்? சார் அவன் அருண் ராகுல் சாகும்போது எங்களோட தான் சார் இருந்தான். அப்போ அமீர் சாகும்போது? அமீர் சாகிறதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். அப்போ அமீர்கிட்டேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. என்னை உடனே வர சொன்னான். நான் போனேன். போய் பார்த்தா அவன் செத்து கிடந்தான் சார். அப்போ அமீர் எங்கே போனான்? வீட்டுக்கு தான் சார் போயிருந்தான். அப்போ அமீரை வினய் கொள்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆமாம் சார். ராகுலும் அருணும் சாகும்போது அவன் எங்கள் கூட தான் இருந்தான். அதனால் அவன் கொல்ல சான்ஸ் இல்லை சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வினய் தான் கொலை செஞ்சான்னு சொன்னேன். இப்போ அவன் செய்யவே இல்லைங்கிற. நீ என்ன தான் சொல்ல வர? சார் வினய் வந்து பாருங்க சார். சார் வினய்க்கு என்னாச்சு? சார் சார் காப்பாத்துங்க சார். சார் சார் காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். ஏய் வினய், என்னாச்சு வினய்? ரகு ரகு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க சார். காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். சரி சரி, கொஞ்சம் கொஞ்சம் பொறுங்க. தண்ணி குடி. காப்பாத்துங்க சார். பயப்படாத, சொல்லு என்னாச்சு? சார் பூஜா தான் சார் பையன் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை கொண்டிருக்கா சார். என்னையும் பயப்படுத்துறா சார். என்னையும் கொல்ல போறா சார். சார் நீங்க தான் சார் எப்படியாவது காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் சார். காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். பூஜா தான் பண்ணான்னு எப்போ எவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறேன்? சார் ஆள் கொள்றதா ஏதாவது ப்ரூஃப் இருந்துருக்குங்களா சார்? எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி மூச்சு திணறி இருந்திருக்காங்க சார். மூச்சு குழாயில் எந்த பாதிப்புமே இல்லாமல் எப்படி சார் மூச்சு திணறி சாக முடியும்? சார் சார் காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் சார். சார் 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 இவன் சொல்கிறத பார்த்தா பேய் தான் கொலை பண்ணியிருக்குமோ? என்ன ரகு, நீங்களும் அவன் கூட சேர்ந்துட்டு பேய் பூதன் இருக்கீங்க? ஆள் கொலை செஞ்சிருந்தா ஏதாவது தடையாக இருந்திருக்கும். ஆனால் எதுவுமே இல்லையே சார். அதான் சொன்னேன் சார். சரி போய் அவனை கூப்பிட்டு வாங்க. எதுக்கு சார்? கொலை நடந்த இடத்த இன்னொரு தடவை போய் பார்க்கலாம். அவன் எதுக்கு சார்? அவன் விட்ட தடயத்தை அவனை வச்சே கண்டுபிடிப்போம். இவன் சொல்கிற மாதிரி பேய் கொள்றதா இருந்தால் இவனை சாவுலேருந்து தடுக்கலாம். இல்லை இவன் மூலமாக மற்றவங்க சாவறதையாவது தடுக்கலாம். போங்க சார். அப்போ டேவிட் அவனை அனுப்பிச்சிருங்க. அவனுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. வினய் மட்டும் கூப்பிட்டு வாங்க.
சொல்கிறா உடனே நம்ம எப்போ மீட் பண்ணுவோம்ல அந்த இடத்துக்கு வா. ஏன்டா பதட்டமா இருக்க? சீக்கிரம் வாடா, நான் வந்து சொல்கிறேன் என்னன்னு. சீக்கிரம் வா. ஓகே சரி, நான் உடனே வரேன். சார், வினய் மொபைலுக்கு எம்எம்எஸ் வந்திருக்கு சார். சார் 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 டேவிட் எப்படியாவது காப்பாற்றுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் அதே நம்பர் சார். டேவிட் வீட்டுக்கு அனுப்பியாச்சா? சார் நீங்கள் சொன்னப்பே அனுப்பிட்டேன் சார். ரகு, இமீடியட்டாக டேவிட்டை காப்பாற்றி அவனை வாங்க. எஸ் சார்.
என் ஆபீஸ்ல பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுட்டாங்க வினய். என்னால தப்பிக்கவே முடியாது. பூஜா, யார் பூஜா? என்னாச்சு? என் கூட இருக்கிறவங்களை என்ன மாட்டி விட்டுட்டாங்க வினய். நீ ரொம்ப நாளா என் ஃபோன் நம்பர் கேட்டுட்டு இருந்தல, என் போனையே அனுப்பி வச்சிருக்கேன். I love you வினய். I love you so much. ஹே, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சாரிடா. வேண்டாம்மா, ஹெச்ஆர் தானே முக்கியம். நீ அங்கேயே போ. உன்னை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை. நான் கண்டிப்பா வருவேன். ரகு சார், ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. எஸ் சார். உன்னை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை. நான் கண்டிப்பா வருவேன். ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க. யார் நீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஐ எம் ராதா. சரி, இப்போ அதுக்கு என்ன? ஹலோ ஏசிபி சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நான் ஒரு கிரிமினல் லாயர். ஸோ ப்ளீஸ் பிஹேவ் யுவர் செல்ஃப். என்ன விஷயம்? என் பையனை ஏன் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? நான் ஆல்ரெடி பெயில் ஆர்டர் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். உடனே என் பையனை ரிலீஸ் பண்ணுங்க. இப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம வந்து பெயில்ன்றீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இங்கே விசாரணையே முடியல. என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனா எப்படி நீங்க என் பையனை அரெஸ்ட் பண்ணீங்க? என் பையனை நான் கூட்டிட்டு போறேன். சார், அவனோட அம்மா ஹைகோர்ட்ல பெரிய கிரிமினல் ஆயிரு சார். அதுக்கு சார், அவன் தான் கொலையே பண்ணல சார். பெருசாக தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு. இப்ப நீங்க என் பையனை ரிலீஸ் பண்றீங்களா இல்ல நான் உங்க ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட பேசணுமா? போங்க, போய் கூட்டு போங்க. என் பூஜாவோட சாவுக்கு காரணமாக இருந்த அந்த 4 பேரையும் நானே கொன்னோன்னு தான் அவங்களோட ஃப்ரெண்டான. யாருக்குமே சந்தேகம் வராத அளவுக்கு ஒவ்வொருத்தனையும் பிளான் பண்ணி கொன்னேன். என்னடா போன? வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்தேன்டா. நீ ஏன்டா பாட்டில் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு வந்த? ஏய், நீ பர்த்டே பேபி மச்சி இன்னைக்கு, அதனால தான் உனக்கு ஸ்பெஷல். சரி இரு, நான் எதை சாப்பிட வேணும் வரேன். நான் கலந்த கெமிக்கலோட இன்டென்சிட்டி லெவல் கம்மியாக இருந்ததுனால என் பிளான்லேருந்து மிஸ் ஆன அமீரை நானே என் கையால் பெயின் ஷாக் கொடுத்து துடிக்க துடிக்க கொன்னேன். எனக்கு பக்கபலமாக இருந்தது நான் படித்த கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் என் காதில் புரிஞ்சுக்கிட்ட என் அம்மாவும் தான். ஆனால் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் பூஜாவும் என் கூட இருந்திருக்கான்னு. ஐ லவ் யூ பூஜா. Huh?